என் மேல கொலகாரன் பழிய போடுவாருன்னு சொன்னல. ஆனா இப்போ என்ன கொலகாரனாக்கி தூக்குல ஏத்தி சாகடிக்கணும்னு நினைக்கிற இவங்க அப்பா ஐயோ, தான் மகளோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு யாராவது இப்படி எல்லாம் செய்வாங்களா? யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனா இவளோட அப்பா செய்வாரு. ஒருவேளை கஞ்சி சாப்பிட்டாலும் நம்மளோட உழைப்புலயும் கஷ்டத்திலே தான் சாப்பிடணும். அப்பதான் உடம்புக்கும் மனசுக்கும் திருப்தியா இருக்கும்பா. வேணாம்மா, உன் அட்வைஸ் எனக்கு இப்ப தேவையில்ல. வாயை மூடிட்டு உள்ள போ. எதுக்கு இப்ப அவளை உள்ள போ சொல்றீங்க? படிச்ச பொண்ணு கேக்குறால, பதில் சொல்லுங்க. டேய், எது சொல்லணும் எது செய்யணும்னு நல்லா தெரியும்டி. மரியாதையா 2 பேரும் உள்ள போங்கடி. நீங்க சொல்றத நான் கேட்டா தெருவுல நான் பிச்சை தாண்டி எடுக்கணும். அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணி வாடுறதை விட பிச்சை எடுத்து வாடுறது தப்பே இல்லப்பா. போ போ, நீயும் உங்க அம்மாவும் போய் தெருவுல பிச்சை எடுங்க. நான் பிச்சை எடுக்கணும்னு தலையெழுத்து இல்லடி. எங்க அப்பா நல்லவனா வாழ்ந்தான். ஆனா கடைசி நேரத்துல தெருவுல பிச்சை எடுக்கிறத பார்த்தவன்னா. அந்த கொடுமைய என்னால செய்ய முடியாது. அதுக்கு பதிலா துரோகியா வாழுறது எந்த தப்பும் இல்ல. எந்த விஷயத்தை யாருக்கிட்ட சொல்லணும்னு தெரியாம உங்ககிட்ட சொன்னான் பாரு. முதல்ல அவனை அடிக்கணும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொல்லு. அவன் சொத்தை அவன் மூஞ்சில தூக்கி அடிக்கிறேன்டி. என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, மனசு தான் சரியில்லை. ஏதோ நினைச்சு மனசு தான் தளர்ந்து போச்சு. என்ன ஆச்சுங்க? முதலாளி ஏதாவது தப்பா பேசிட்டாரா? அவர் என்னைக்கு தான் என்ன தப்பா பேசாம இருந்திருக்காரு. அவர் என்ன பேசினாலும் நான் காதுலயே போட்டுக்க மாட்டேன். அப்புறம் அந்த குப்பைய நான் எப்படி மனசுல போட்டுப்பேன்? அப்புறம் ஏன் முகம் வாட்டமா இருக்கு? நான் 20 வருஷமா எவ்வளவு தப்புகள் செஞ்சிருக்கேன். நீயும் அப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணாதீங்கன்னு எவ்வளோ தடவை நீயும் என்கிட்ட சொல்லியிருக்க. நான் தப்பு செய்யறத நிறுத்தல, நீ சொல்றதே நான் காதுல போட்டுக்கல. என் வழியில தான் நான் போய்கிட்டே இருந்தேன். என் பொண்ணு என் முன்னாடி நின்று நான் செஞ்ச தப்புன்னு என் பொண்ணு செருப்பால் அடிச்ச மாதிரி அன்னைக்கு சொன்னால, அப்பதாண்டி என் உச்சந்தலையில எனக்கு உரைச்சுது. அதோட என் முதலாளி அவர் செஞ்ச பாவம் அவருடைய பொண்ணு மோகனா தலையில வந்து விழுந்ததுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. இங்கேயும் அதே மாதிரி நம்ம பொண்ணையும் பாதிக்கும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீங்க இப்படி மனசு மாறி பேசுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நம்ம பொண்ணு பேசினத நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. வைக்கணும். மனசுல வச்சிருந்தாதான் மாறுதல் வரும். அந்த மாதிரி மாறுதல் தான் எனக்கு இப்ப வந்திருக்குமா. என் பொண்ணு அரவிந்த் ஆசைப்பட்டா, ஆனா அவன் ஆசை நிறைவேறலையே. இதுவும் நான் செஞ்ச பாவம் தானே. அப்படிலாம் யோசிக்காதீங்க. இன்னாருக்கு இன்னார்தான் எழுதி வச்சிருக்கான் கடவுள்னு சும்மாவா சொன்னாங்க? கல்யாண விஷயத்துல மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் அப்படித்தான் நடக்கும். நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீ சொல்றதும் உண்மைதாம்மா. ஆனா அதுக்காக பாவத்தை பண்றதும் நல்லதில்லம்மா. இப்படியெல்லாம் உங்க முதலாளி கிட்ட பேசாதீங்க. ஒரே அடியா துரத்திட போறாரு. தொர்த்துட்டோம். என் பொண்ணுக்காக எந்த தியாகமும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறம்மா. ஏன் தெரியுமா? நான் சம்பாதிக்கிறது உழைக்கிறது எல்லாமே என் பொண்ணுக்காக தான்மா. அவன் மனசை நான் ஏன் புண்படுத்தணும்? என் பொண்ணு ரொம்ப நல்லவம்மா. அவன் மனசு நல்ல மனசுமா. அவ பேச்சு வஞ்சனை இல்லாத பேச்சுமா. அவளுக்காக தான் நான் சம்பாதிக்கிறேன். ஒன்னு சொல்லட்டுமா? என் பொண்ணு கீதான்னு சொல்றதுக்கு பதிலா கீதாவோட அப்பா நான் தான் சொல்றதுதான் நிச்சயமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீங்க இப்படி பேசுறத கீதா கிட்ட சொன்னா
அவ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஐயோ வேணாம்மா, இப்ப எதுவும் சொல்லாத. இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கு, அது செஞ்சு முடிக்கணும்னா நான் நல்லவனா இருந்தா கண்டிப்பா முடியாதுமா, நடக்காதுமா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்படாத. என்னங்க, மறுபடியும் தப்பு பண்ணணும்னு நினைக்காதீங்க. வேணாங்க, இது விட்டுடுங்க. ஏமா, ஏற்கனவே நான் பத்த வச்சிட்டேன், அதை அப்படியே விட்டா என்னையும் சேர்த்துல எரிச்சிரும். அதுக்கு தான் சொல்றேன், இன்னும் நான் தப்புகள் செய்ய வேண்டியிருக்கு, பொறுத்துக்க. மாமா, என்ன கீதா? என்ன வீட்டுக்கு புறப்படணுமா? பரவாயில்ல, நீ கிளம்பு, நான் மோகனாவை பாத்துக்கிறேன். ஐயோ மாமா, என்ன மாமா நீங்க? நான் இப்பதான் வீட்ல இருந்து வரேன், அதுக்குள்ள கிளம்பு கிளம்பு போ போன்னு விரட்டுறீங்க. அப்படியெல்லாம் நான் விரட்டல. எப்ப பார்த்தாலும் மோகனா கூடவே இருக்கியே, அதான் உனக்கு ரெஸ்ட் வேணும்ல, அதான் சொன்னேன். பொய் சொல்லாதீங்க மாமா. என் அப்பா மேல இருக்கிற கோவத்துல தானே என்னை வீட்டை விட்டு விரட்டு பாக்குறீங்க. உங்க அப்பா மேல இருக்கிற கோவத்தை நான் ஏன் உன் மேல காட்ட போறேன்? அந்த அளவுக்கு மோசமான ஆளு நான் இல்ல. ஐயோ, உங்களை தப்பா நினைப்பேனா மாமா? உங்க பக்கம் நியாயம் இருக்கிறதுனால தான் நான் அப்பா கிட்ட உங்களுக்காக சண்டை போட்டேன். என்ன சொன்னாரு? என் மேல தப்பு இருக்குன்னு சொன்னாரா? உங்க மேலயும் தப்பு இல்லையா, அவர் மேலயும் தப்பு இல்லையா, எல்லாம் அங்கிள் மேலதான் தப்பான். மோகன் அப்பாவை தானே சொல்றாரு? ஆமா மாமா, எங்க அப்பா வெறும் பொம்மையா, அந்த பொம்மைக்கு நூல் கட்டி ஆட்டி விடுறது அங்கிளா. அப்படியா? நானும் அப்பா கிட்ட பல விஷயங்கள் கேட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். ஆனா எப்ப எது கேட்டாலும் முதலாளியை கேட்டு சொல்றேன், முதலாளியை கேட்டு சொல்றேன்னு சொல்வாரு. நானும் சில நேரங்கள்ல, ஏப்பா எல்லாத்துக்குமே மாமாவை எதிர்பார்க்கறீங்க, நீங்களா சுயமா எதுவும் முடிவெடுக்க மாட்டீங்களான்னு கேட்டிருக்கேன். அதுக்கு அவர் சொன்னாரு, நான் என்னமா பண்றது, நான் சென்னைக்கு வந்ததுல இருந்து பக்கபலமா சண்முகநாதன் அங்கிள் தான் என் கூட இருந்தாருன்னு. அவரால் தான் இன்னைக்கு நாம 3 வேளை சாப்பிட்டு வசதியா இருக்கோம், அதுக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு சொன்னாரு. ஓ, இப்படி ஒரு கதை இருக்கா? ஏன் மாமா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் தெரியும், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியாது. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பண்றாங்கன்னா அதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் காரணம். ஆனா அதையும் மீறி பணம் தான் முக்கியங்கிறது எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. பணத்துக்காக சில விஷயங்கள் செஞ்சுதான் ஆகணும், தப்பு இல்லை. ஆனா அடுத்தவங்க வயித்துல அடிக்க கூடாது. ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அழ வைக்க கூடாது. அந்த அழுகைக்கும் கண்ணீருக்கும் இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் அவங்களும் அவங்க பிள்ளைங்களும் பதில் சொல்லிதான் ஆகணும். இங்க பாரு கீதா, உங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு நீ நல்லா புரிஞ்சுக்கணும். நீ உங்க அம்மாவும் ரொம்ப நல்லவங்க. என்னால உங்க குடும்பத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சரி மாமா, உங்க சொத்து கைக்கு வரதுக்கு என்ன மாமா செய்ய போற? செய்யணும், ஏதாவது செய்யணும். அதுக்கு முன்னாடி மாமாவுக்கு தெரியாம உங்க அப்பாவை நான் பார்க்கணும், பேசணும். அதுக்கு ஏற்பாடு செய்யற கீதா. மாமாவுக்கு தெரியாம அப்பா உங்ககிட்ட பேச வருவாரான்னு எனக்கு தெரியல, பட் நான் அப்பா கிட்ட பேசி பார்க்கறேன். பேசு, என் நிலைமையை எடுத்து சொல்லு. என்னையும் உங்க அப்பாவையும் சேர்த்து வச்சு இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது நீதான். செய்வியா? கண்டிப்பா மாமா, நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க்ஸ் கீதா. மோகனாக்கு டேப்லெட் கொடுக்க நேரம் ஆயிடுச்சு, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நானும் வரேன் மாமா. வா. மோகனா, என்னாச்சு? அக்கா, என்னாச்சுமா? என்னாச்சு? வாங்குது. ஏன் இப்படி மூச்சு விடுற? இந்த மாதிரி ஆனதே இல்லையே. சரி இரு. அக்கா சொல்லுங்கக்கா, என்னாச்சு? இந்தா. பாத்துமா. என்னம்மா ஆச்சு? இந்த மாதிரி ஆனதே இல்லையே. இல்லைங்க, இப்பதான். டாக்டர் வர சொல்லட்டுமா? இல்லைங்க, வேண்டாம், இப்ப பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி நாங்க இல்லாத நேரத்துல இந்த மாதிரி வந்திருக்கா? இல்ல கௌதம், இப்பதான். இதுக்கு முன்னாடி வந்ததில்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம்.
ஆமா, நான் சொன்ன மாத்திரையை தானே நீ சாப்பிட்ட? என்ன மோகனா, மாத்திரை சாப்பிடலையா? சாப்பிட்டேங்க. ஆனா சீக்கிரம் சாகணும்னு நிறைய மாத்திரை எடுத்து சாப்பிட்டியா? ஐயோ மாமா, என்ன பேசுறீங்க நீங்க? ஆமா கீதா, அந்த மாதிரி மொத்தமா சாப்பிட்டாதான் இந்த மாதிரி மூச்சு விட கஷ்டமா இருக்கும். மோகனா, உன் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இப்படி ஒரு முடிவை இனிமே எடுக்காத. நீ மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை பண்ணி செத்து போயிடுவ. ஆனா உங்க அப்ப நான் தான் கொலை பண்ணேன்னு என்ன சாகடிப்பான். என் வாழ்க்கையில நீ நல்லது பண்ணலாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு இப்படி ஒரு கெட்ட பேரை மட்டும் உண்டாக்காத. ஐயோ கௌதம், போதும். இதுக்கு மேல பேசி என்ன சாகடிக்காதீங்க. நான் உங்ககிட்ட கேட்காம ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதனால வந்த கொடுமை தான் இது. தப்பு பண்ணிட்டியா? என்ன தப்பு செஞ்ச? ம். என்ன டேப்லெட் இது? நான் கொடுத்தது இது இல்லையே. நீங்க கொடுத்த டேப்லெட் கியூர் ஆகலன்னு அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்த டேப்லெட் இது கௌதம். நீங்க கொடுத்த டேப்லெட்டும் அப்பா கொடுத்த டேப்லெட்டையும் சாப்பிட்டேன். அதான் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. பாத்தியா கீதா, இப்ப என்ன நடந்ததுன்னு தெரியாம இவங்க அப்பா என் மேல கொலகாரன் பழிய போடுவாருன்னு சொன்னல. ஆனா இப்போ என்ன கொலகாரனாக்கி தூக்குல ஏத்தி சாகடிக்கணும்னு நினைக்கிற இவங்க அப்பா எப்படியெல்லாம் பிளான் பண்ணிருக்காரு பாத்தியா? இந்த கொடுமையில நானும் மோகனாவும் சாவறதுல எந்த கவலையும் அவருக்கு இல்ல. ஆனா என்னோட சொத்து அவரோட கைக்கு வரணும் தான் பிளான். ஐயோ, தான் மகளோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு யாராவது இப்படி எல்லாம் செய்வாங்களா? யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனா இவளோட அப்பா செய்வாரு. ஏன்னா அவர் ஒரு பண பேய். அக்கா, நீங்களும் இந்த விஷயத்துல ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. என்ன மாமா உங்களை எப்படி பாத்துக்கிறாரு? படிச்சு போன நானே மருந்து மாத்திரையை மாத்தி கொடுத்துருவேன்னு மாமாவே உங்களுக்கு மருந்தெல்லாம் கொடுக்கறாரு. வேற டேப்லெட் அப்பா கொடுத்திருந்தாலும் மாமா கிட்ட காட்டிட்டு சாப்பிட்டுருக்கலாம்ல. சரியான மாத்திரையா இருந்தா அவர் என்ன வேணான்னு சொல்லிருக்க போறாரு? பாவம்க்கா மாமா, உங்களுக்காக எப்படிலாம் கஷ்டப்படுறாரு. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா மாமாவால தாங்கிக்க முடியாதுக்கா. சாரி கௌதம், நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இப்படி பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. விடுமா, ஏதோ ஒன்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட மறைச்ச. ஆனா கடவுள் புண்ணியத்துல உனக்கு ஒன்னும் ஆகல. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா சத்தியமா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். வணக்கம் ஆ, மாப்ள. வாங்க உட்காருங்க. கீதா சொன்னா நீங்க என்ன தனியா பார்க்கணும் சொன்னதா, அதான் உடனே வந்துட்டேன். பிசினஸ் விஷயமா இருந்தாலும் பேசலாம், இல்ல பர்சனல் விஷயமா இருந்தாலும் பேசலாம். மாப்ள, மோகன அப்பா எப்படியோ அதே மாதிரி தான் என்னை நீங்க நினைச்சுக்கணும். உண்மையை சொல்லணும்னா மாமாவை எனக்கு சுத்தமா பிடிக்காது. உங்களை தான் எனக்கு பிடிக்கும். மாப்ள, நீங்க இப்ப சொல்றத கேட்கும்போது நானும் யாருக்காவது தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லது பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க மாப்ள, நான் என்ன செய்யணும்? உங்களுக்கு லட்சங்கள் வேணுமா இல்ல கோடிகள் வேணுமா? என்ன மாப்பிள்ள நெத்தியடி அடிச்சிட்டு இருக்காரு? முன்ன போலாமா இல்ல பின்ன போலாமா? நான் உங்களை தனியா வர சொன்னதே உங்க நல்லதுக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. எடுத்தவொடனே என்ன விலை பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு புரியுது, ஆனா புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. வேண்டாம், இது வரைக்கும் நடிச்சது போதும். இனிமே யதார்த்தமா பேசுங்க. எதுக்கு இப்ப என்ன விலை பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
மறுபடியும் நீங்க தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க. விலை பேச இது சந்தையும் இல்ல, நீங்க 4 கால் ஜந்துவும் இல்ல. சரி, ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வரேன். எதுக்கு பிளான் பண்ணி என் மாமாவோட சேர்ந்து என்னை ஏமாத்தணும்? எனக்கு தெரிஞ்சு சொத்துக்காக என்னை ஏமாத்துற மாதிரி தெரியல. வேற ஏதோ இருக்கு. உங்ககிட்ட பணம் இல்லாம என் சொத்தை ஒன்னும் பிளாக் பண்ணல. வேற ஏதோ காரணம் இருக்கு. அது என்ன காரணம்? எப்படி மறைக்கிறது? எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவன் மாதிரில பேசுறான். மாப்பிள்ளை இன்னொரு மகன்னு சொல்லுவாங்க. ஆனா ஏன் மாமனாரு என்கிட்ட மகன் இல்ல, ஒரு மருமகன் கிட்ட நடந்துக்கிற மாதிரி கூட நடந்துக்கல. ஒரு எதிர்கிட்ட நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறாரு. ஏன், என்ன காரணம்? எதுக்கு இப்படி செய்யறாருன்னு சத்தியமா உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியாம இருக்காது. சொல்லுங்க, என்ன காரணம்? உங்க கோபத்துல நியாயம் இருக்கு, உங்க கேள்வியில நேர்மை இருக்கு, என்கிட்ட பேரம் பேசுறதுல ஒரு சாணிக்கத்தனம் இருக்கு, மிரட்டல்ல ஒரு சத்தியத்தனம் இருக்கு. மொத்தத்துல உங்க அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒண்ணு உங்ககிட்ட சர்டிபிகேட் கேட்கல. முதல்ல விஷயத்துக்கு வாங்க. விஷயத்தை சொல்றதுக்கு எவ்வளவு பணம் வேணும்? பணத்தை பத்தி அப்புறம் பேசுவோம். ஏன்னா நீங்க படிச்சவங்க, நீதி நேர்மை நியாயம் தெரிஞ்சவங்க. உங்க மாமா மாதிரி என்னை ஏமாத்த மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாப்பிள்ள. என் பொண்ணு கீதா வீட்டுக்கு வந்ததும் உங்க புராணம் தான் பாடுவா, சதா உங்களை பத்தி தான் பேசுவா. சில நேரங்கள்ல நான் கூட நினைப்பேன், இப்படி ஒரு நல்ல மனுஷங்கிட்ட நான் தப்பா நடந்துகிட்டேன்னு. என்ன மாப்பிள்ள பண்றது? எல்லாம் விதி செய்யற சதி மாப்பிள்ள. இந்த மாதிரி சதிக்கு ஆண்டவனே அந்தர்பல்ட்டி அடிக்கும் போது என்ன மாதிரி ஆளுங்க என்ன மாப்பிள்ள செய்ய முடியும்? உங்க மாமா நல்லவர் இல்ல, நல்லவர் மாதிரி நடிச்சிட்டு இருக்கிற வல்லவர். என்ன ஆட்டி படைக்கிறது உங்க மாமா தான். ஆனா உங்களை எதுக்கு அவர் ஆட்டி படைக்கணும்? இது புரியாம நான் ரொம்ப நாள் தவிச்சேன். ஆனா மாப்பிள்ள, என்ன பகடக்கையாக்கி உங்ககிட்ட அவர் விளையாடுறாரு, உங்களை பகடக்கையாக்கி என்கிட்ட அவர் விளையாடுறாரு. ஆனா 2 ஆட்டமும் மோசமான ஆட்டம் தான். இதுக்கு காரணம் உங்க மேல இருக்கிற கோபம் இல்ல மாப்பிள்ள, உங்க அப்பா மேல இருக்கிற கோபம். என்னது? எங்க அப்பா மேல கோவமா? அப்பாவுக்கு இவருக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை தானே கேக்குறீங்க? சத்தியமா எனக்கு தெரியாது மாப்பிள்ள. ஆனா என்னமோ இருக்கு. சொல்லலன்னு ரேட்டை கம்மி பண்ணிடாதீங்க மாப்பிள்ள. கிணறு வெட்டின பூதம் கிளம்புன மாதிரி நான் நினைச்சு பார்க்காத கோணத்துல கதை போயிட்டு இருக்கு. மாப்பிள்ள, நான் சொன்ன விஷயம் எதுவுமே உங்க மாமாவுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா என் வீட்டுல ஒரு கொலை இல்ல மாப்பிள்ள, 3 கொலை விழும். இல்ல இல்ல இல்ல, நான் சொல்ல மாட்டேன். ஆனா அப்பா கூட என்ன பிரச்சனைன்னு கேட்டு சொல்ல முடியுமா? அமௌண்ட்டை டபுளா தரேன். இப்படி ஒரு விஷயத்த கேட்டா என்ன நடக்கும்னு தெரியாத முட்டாள் நானும் இல்ல. நான் கேட்டதும் என்கிட்ட சொல்றதுக்கு அவரும் முட்டாள் இல்லை. எவ்வளோ அமௌண்ட்னு நான் யோசிச்சு சொல்றேன். எதுக்கும் தோராயமா அமௌண்ட்டை எண்ணி வச்சிருங்க. உங்க மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. வர மாப்பிள்ள. போ போ, உன் நம்பிக்கை உனக்கு நல்லது பண்ணதோ இல்லையோ, ஆனா ஏன் துரோகத்தனும் எனக்கு நல்லது பண்ணிடுச்சு. இனிமே நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். எங்க அப்பாவுக்கும் மாமாவுக்கும் என்னதான் பிரச்சனை? ஏன் இவ்வளவு பகையா இருக்காரு? கேட்டாலும் சொல்ல மாட்டாரு. என்னால எதையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா கண்டுபிடிச்சு ஆகணும். மாமா, நீங்க இப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருந்தா அப்புறம் அக்கா மாதிரி நீங்களும் பேஷண்டா படுக்க வேண்டியதா இருக்கும். அப்படி ஏதாவது வந்து அவளுக்கு முன்னாடி போயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன மாப்ள, ஒருத்தருக்காக ஒருத்தர் சாவணும்னா இந்த உலகத்துல யாருமே உயிரோட இருக்க முடியாது. இப்படியெல்லாம் பேசாதீங்க மாப்ள, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு என் பொண்ணு தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா ஆமா, அந்த புண்ணியம் எல்லாருக்கும் கிடைக்காது. அதுக்கும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு
நீங்க எதுவும் புண்ணியம் செஞ்ச மாதிரி தெரியலையே. யாருக்கு தெரியுதோ இல்லையோ, நாம செஞ்ச தப்பு நம்ம மனசாட்சிக்கு கண்டிப்பா தெரியும். நான் அப்படி சொல்றது மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு தான், இல்லாதவங்களுக்கு இல்ல. மாப்பிள்ள, உங்களை மாதிரி படிச்சவன் பொடி வச்சு பேசுறத இப்பதான் நான் பார்க்கறேன். நானாவது பொடி வச்சு பேசுறேன். ஆனா சில பேர், அதுவும் படிப்பு வாசனையே இல்லாதவங்க, வெடி வச்சுல பேசுறாங்க. இப்ப புரிஞ்சிருச்சு மாப்பிள்ள. நீங்க பொடி வெடின்னுலாம் பேசினது வேற யாரையும் இல்ல, என்ன வச்சு சொல்றீங்கன்னு. ஐயோ, என்ன மாமா பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு? உங்களை போய் அப்படி சொல்லுவேனா? நீங்க யாரு? சகலகலா வல்லவராச்சே. பொதுவா நான் எல்லாரையும் நம்பிடுவேன். ஆனா இப்ப என்னால யாரையும் நம்ப முடியல. முன்னாடி கும்பிடு போடுறாங்க, பின்னாடி குழி தோண்டுறாங்க. ஆனா ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியல. அடுத்தவங்களுக்காக தோன்ற குழியில தானே விழுந்து சாக போறாங்கன்னு. எங்க அப்பா மேல இருக்கிற கோவத்துல தானே மாமா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல கீதா, உங்க அப்பாக்காக நான் இதை நான் சொல்லல. எனக்கு யார் யாரெல்லாம் துரோகம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் சொல்றேன். கொலையை பண்றவனை விட அந்த கொலையை செய்ய தூண்டான் பாரு, அவனுக்கு தான் உண்மையான தண்டனை உண்டு. அவன் எந்த விதத்திலையும் தப்பவே முடியாது. ஆ, நான் ஏதோ தப்பான நேரத்தில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை மாப்பிள்ள, அப்புறம் நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியல. நான் அப்புறம் வரேன். கொஞ்சம் இருங்க மாமா, இன்னொரு விஷயம்.